கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் அணையில் ரூபாய் 1.50 கோடியில் புதுப்பிக்கப்பட்ட மீன் பண்ணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். குமரி மாவட்டத்தில் ரூபாய் 1.50 கோடி மதிப்பில் சிற்றார் 2 மீன் பண்ணையை புதுப்பிக்கும் பணிகளும் உட்கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று முடிந்த நிலையில் இவற்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா, சட்டமன்ற உறுப்பினர் தாரகை உட்பட அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விளாத்திக்குளம் அருகே ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளத்தினை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் சிட்டுக்குளம் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மீன் இறங்கு தளத்தினை திறந்து வைத்து பார்வையிட்டார். விழாவில் தூய்மை பணியாளர்களை கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கேற்ற வைத்த சம்பவம் பணியாளர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் இணைப்பிற்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.க. சாமிநாதன் சிறப்புரையாற்றினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த குன்னத்தூர் பேரூராட்சியில் உள்ள வீடுகளுக்கு கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் இணைப்பிற்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி குன்னத்தூர் சந்தை திடலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.க. சாமிநாதன் கலந்து கொண்டு குடிநீர் இணைப்பிற்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார். உடனடியாக இணைப்பு கேட்கும் அனைத்து மக்களுக்கும் இணைப்பு வழங்கப்படும் என்றும் குன்னத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டு பகுதிகளில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 1018 குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குன்னத்தூர் பேரூராட்சி பகுதிக்கு தினம்தோறும் சுமார் 16,000 லட்சம் லிட்டர் குடிநீர் வருவதால் பேரூராட்சி பகுதியில் உள்ள அனைவருக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் கூறினார். நிகழ்ச்சியில் திருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம், குன்னத்தூர் பேரூராட்சி தலைவர் குமாரசாமி, செயல் அலுவலர் பாலசுப்ரமணியம் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். எனவே அந்த வகையில் தொடர்ந்து மேலும் அதில் சில கோரிக்கைகள் விடுபட்டு குளம்புகள் எல்லாம் அந்த நீரை சேமிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கோரிக்கையை அரசு பரிசீலிக்கிறது. காரணம் நீர் இல்லாத எனவே அவ்வளவு நாம் எதிர்பார்க்கிற நீர் கிடைக்கிற போது நிச்சயமாக அதையெல்லாம் சரி எதிர்காலத்தில் சரி செய்யலாம் சொல்லி இங்கே நம்ம அடிக்கடி வரக்கூடிய போதுதான் நம்ம அடிக்கடி திட்டங்கள் எல்லாம் சர்வதேச செயல்பாடு அலுவலகம் கட்டுவதற்கான கட்டட பணிகளை உள்ளாட்சி மக்கள் பணிகள் இணைந்து பணியாற்றுவோம். வேறு புதிதாக வேண்டும் என்று கோரிக்கை வருகிற போது நீங்களும் உங்களுடைய ஆலோசனைகளாக மனங்களாக அதை தருகிற பட்சத்திலே திட்டமிட்டு வித்தியாலயத்தை செயல்படுத்துவது வாய்ப்பாக சொல்லி சூழ்நிலை காரணமாக உரையை நிறைவு செய்து விடைபெறுவதற்கு நீங்கள் ஒரு அடையாளத்தை குடியாத்தம் அருகே வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமி மாயமான சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டபாறை பகுதியைச் சேர்ந்த விவசாயி தரணி பிரியா தம்பதிக்கு 4 வயதில் ஒரு மகனும் 3 வயதில் ஜெயபிரியா என்ற மகளும் உள்ளனர். இதனிடையே நேற்று இரவு வீட்டின் முன்பு குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது குழந்தை ஜெயபிரியா மாயமாகியுள்ளார். இதனையடுத்து தம்பதி உறவினர்களுடன் பல்வேறு இடங்களில் சிறுமியை தேடியும் கிடைக்காததால் இதுகுறித்து குடியாத்தம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் தாலுகா போலீசார் குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமி காணாமல் போன சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை 2 பேர் வீட்டுக்கு எதிரில் விளையாடி இருந்திருக்காங்க. ஒரு 6:20 6:30 மணி அளவில் வீட்டுக்கு எதிரில் விளையாடி இருந்திருக்காங்க. அவங்க அம்மா சமைச்சிருந்திருக்காங்க. அம்மா சமைச்சிட்டு இருந்து வீட்டுக்கு உள்ளே போயிட்டு ஒரு காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ள 2 குழந்தையில ஒரு குழந்தைய காணோம். ஒரு பையன் இங்கே இருக்கா, பெண் குழந்தை காணோம். அதை தூக்கின்னு போயிட்டுருக்காங்க. உடனடியாக நாங்கள் தகவல் தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் ஊர்க்கார் எல்லாருமா சேர்ந்து தேடி பார்த்தோம். அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தோம், கிடைக்கல. உடனே நாங்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோம். காவல்துறையினரும் எல்லாம் நம்ம ஏரியா ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க. இது வரைக்கும் கிடைக்கல. தயவு செஞ்சு யாருன்னா எங்களை கண்டுபிடிச்சி கொடுங்க சார். ரொம்ப எங்களுக்கு ஒரே மர்மமாக இருக்குது, பயமாக இருக்குது.
அக்கம் பக்கத்தில் நரபலி அது இதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரே பயமாக பதட்டமாக இருக்குது. எப்படியாச்சும் இந்த குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுங்க ப்ளீஸ், தயவு செய்து கேட்டுக்கிறோம் உங்களை. எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். திருப்பூர் அருகே அரசு பள்ளியின் வகுப்பறைக்குள் மர்ம நபர்கள் மனித மலத்தை வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காமநாயக்கன் பாளையத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 200 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் பள்ளி நேரம் முடிந்ததும் மாணவ மாணவிகள் புறப்பட்டு சென்றதும் பள்ளி வகுப்பறைகளை பூட்டிவிட்டு ஆசிரியர்கள் சென்றுள்ளனர். இதையடுத்து சம்பவத்தன்று காலையில் வகுப்பறைகளை திறந்தபோது மாணவ மாணவிகள் அமரும் இருக்கைகள், வகுப்பறையின் சுவர் என அனைத்து பகுதிகளிலும் மனித மலம் வீசப்பட்டிருப்பதைக் கண்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து காவல்துறையினரிடம் பள்ளி தலைமை ஆசிரியர் தகவல் அளித்த நிலையில் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையில் காவல்துறையினர் பள்ளியில் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து பள்ளி மாணவர்களிடமும் ஊர் பொதுமக்களிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பள்ளி வகுப்பறையில் மர்ம நபர்கள் மனித மலத்தை வீசி சென்ற சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருகே உள்ள எரையூர் கிராமத்தில் போலி ஆவணங்கள் மூலம் விவசாய நிலத்தை பட்டா மாற்றம் செய்த கிராம நிர்வாக அலுவலரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எரையூர் கிராமத்தில் மரிய கிளாரா என்பவர் தந்தையின் பெயரில் இருந்த சொத்தை அவரது உறவினர்களான ஆரோக்கியமாள், ஆரோக்கியசாமி, ஜோசப் ராஜ் ஆகிய 3 பேரும் போலியாக வாரிசு சான்று பெற்று கடந்த 2022ஆம் ஆண்டு பட்டா மாற்றம் செய்துள்ளனர். இது தொடர்பான ஆவணங்களை மரிய கிளாரா நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க எலவனாசூர் கோட்டை போலீசாருக்கு உத்தரவிட்ட நிலையில் எலவனாசூர் கோட்டை போலீசார் இந்த புகார் தொடர்பாக 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ஆரோக்கியமாள், ஆரோக்கியசாமி, ஜோசப் ராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்த நிலையில் வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஆவணங்களை போலியாக தயார் செய்து பட்டா மாற்றம் செய்த எரையூர் கிராம நிர்வாக அலுவலர் அமர்நாத் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நடுவிரப்பட்டு அருகே தொழிற்சாலை அமைப்பதற்காக நிலத்தை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் ஒன்றியம் வெள்ளக்கரை ஊராட்சிக்குட்பட்ட மலையடிக்குப்பம், கொடுக்கன்பாளையம், பெத்தாங்குப்பம் ஆகிய கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் தொழிற்சாலை அமைப்பதற்காக கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் 15 நாட்களுக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் அப்பகுதி மக்களுக்கு வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அளித்த நிலையில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் அப்பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்றமான நிலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து பண்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். உதகை அருகே ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி மலைவேடன் பழங்குடியின மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ளத்தை ஊராட்சிக்குட்பட்ட பன்னிமரம், தட்டநேரி பகுதிகளில் 700க்கும் மேற்பட்ட மலைவேடன் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களில் 350 பேருக்கு கடந்த 1995ஆம் ஆண்டு வரை பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு சான்றிதழ் வழங்குவது நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பழங்குடியினர் ஜாதி சான்று இல்லாமல் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்தும் அரசு வேலைவாய்ப்பில் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு கிடைக்காமல் மிகவும் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி 70க்கும் மேற்பட்டோர் தங்களது குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பாமல் கிராமத்தின் நுழைவு வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பலமுறை அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்தும் தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஊர் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். போன வருஷம் அமித்ஷார் வந்து இருந்தார். அவரை கூப்பிட்டு வார்ப்பட்டு போனக்குள்ள அவர் ஊருக்கு வந்து ஆய்வு பண்ணி நான் போட்டு தரேன்னாரு. அதுக்குள்ளே அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. இப்போ ஒரு வருஷம் கேப்பில் நம்ம மெட்ராஸ் எல்லாம் சுற்றி அங்கே இங்கெல்லாம் அலைமுறை பார்த்த கல்ச்சமாக சொல்ல மேடம் சொல்ல கொடுத்து அவங்க ஒன்றும் பதில் எடுத்ததில்லை. இப்போ குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆர்ப்பாட்டம் இந்த 3 நாளாக பண்ணிட்டுருக்கோம். அரசு அதிகாரிகள் ஒன்றுமே கண்டுக்கிறதில்லை. நம்ம இதுக்கு மேலே நம்ம இன்னைக்குலேருந்து என்ன பண்ணுறோன்னா டிசி நம்ம கொடுத்தவங்க நாங்கள் உங்கள் பக்கமே வரமாட்டோம், நாங்கள் நம்ம பாட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு நான் உங்களை அன்றாடி விரும்பி கேட்டுக்கிறீங்க ஐயா. நமக்கு டிசி கொடுத்துட்டா நம்ம போயிடுறோம். நம்ம கவர்மெண்ட் பக்கமே வர்றதில்லை.
அப்படின்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறோம். 2 ஊரும் சேர்ந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம். மழை வேணும் ஜாஸ்தி செய்யணும்னா நம்ம தட்டினேரி வந்து 2 ஊரும் 160 வீடு இருக்குங்க ஐயா. அவ்வளோதான். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் ரூபாய் 400.97 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதில் நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் மற்றும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், நாகை சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷானவாஸ், கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் குத்துவிளக்கேற்றி வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குடியாத்தம் அருகே புதிய நெடுஞ்சாலை சாலையில் கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கட்டிட தொழிலாளி படுகாயமடைந்து உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கல்லேரி பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ராஜேந்திரன் இருசக்கர வாகனத்தில் புதிய தேசிய நெடுஞ்சாலை சாலையை கடக்க முயன்றபோது அவ்வழியாக அதிவேகமாக வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கட்டிட தொழிலாளி ராஜேந்திரன் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்திருந்த குடியாத்தம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த குடியாத்தம் காவல் நிலைய போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை தேடிக் கொண்டிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.